யூஸ்வலாக நம்மளோட வாழ்க்கையில் பெரிய எதிரி நம்ம மனசை ஒரு மாதிரி சுடுகாடாக்குறது, நம்ம சந்தோஷத்தை சுத்தமாக இல்லாமல் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம என்னென்னவோ நினச்சிட்டு இருக்கோம். இதுதான் அதுதான் இல்லை, நம்ம கடந்த காலத்தை பற்றி யோசிக்கிறது தான். அதை நிறுத்திட்டா ஒரு சொல்ல முடியாத ஒரு மனசாட்சி அமைதியாகிடும். ஏன் அந்த கடந்த காலத்தை பற்றி நான் அவ்வளோ சொல்கிறேன்னா, உங்களுக்கு முக்கால்வாசி நேரம் கடந்த காலத்தை பற்றி யோசிக்கவே டைமாக இருக்கு. அந்த பொண்ணோட நான் சந்தித்த நேரம், நான் ஸ்பெண்ட் பண்ண டைமு, அப்புறம் நாங்கள் பெட்ரூமில் எப்படி இருந்தோம், அந்த பொண்ணோட நீங்கள் நார்மலாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் நம்ம பாஸ்ட்டை இப்போ யோசிக்கும் போது எப்பயுமே அதை க்ளோரிஃபை பண்ணிக்குவோம். அது நல்லா இருந்த மாதிரி. நான் ஸ்கூலில் படித்த டைம் எப்படி இருந்தது தெரியுமா, நான் காலேஜில் படித்த டைம் எப்படி இருந்தது தெரியுமா. ஆக்சுவலாக அங்கே மொக்கையாக இருந்திருக்கும், நம்ம திட்டுன்னு திட்டிருப்போம் எல்லாரையும். அதுதான் பாஸ்ட்டை நினைக்கிறதுல இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ். நம்ம ப்ரெசண்ட்டை ஸ்பாயில் ஆக்கி விட்டுரும். ஸோ நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு இது டெக்னிக் நான் சொல்கிறேன், அது மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது ஒரு 2-3 days ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் சரியாக போயிடும். எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ் தோணுதோ அதெல்லாம் டக்குன்னு இப்போ 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 அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கும். இப்போ என்ன நான் நடந்துக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ என்ன நான் உக்காந்துருக்கேன் பார்க் சேர்ல, இந்த மாதிரி யோசிச்சுட்டே போ ஒரு 2-3 நாளில் அது குறைஞ்சிரும், பயங்கரமாக குறைஞ்சிரும். நீங்கள் நிம்மதியோட இன்னொரு பரிமாணத்தை, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. அஃப்கோர்ஸ் இட் வில் ஒர்க்.